Hi guys, welcome back to channel game channel. இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐடி கலெக்ஷன். ஐடி கலெக்ஷன்ல அவ்வளவா இருக்காது. நம்ம புது ஐடி தான். ஓல்ட் ஐடியா பார்க்கணும்னா நம்ம இந்த வீடியோல நிறைய வியூஸ் போனுச்சுனா அது வந்து ஒரு 10k வியூஸ் போனுச்சுனா நம்ம ஓல்ட் ஐடியை காமிக்கணும் கலெக்ஷன். இதுல ஒரு அரோரா பண்டில் இருக்கு. அப்புறம் வியா பாக்ஸ் பண்டில் ஒன்று இருக்கு. இதுதான் நார்மல் ட்ரெஸ் அதெல்லாம் நார்மலு. அப்புறம் புஷ்பா ட்ரெஸ்லாம் இருக்குது. இதுவும் ஒரு நார்மல் ட்ரெஸ்ஸு. டைமண்ட் கிட்ட இருக்குது. இது புஷ்பா ட்ரெஸ்ஸு. அப்புறம் இதெல்லாம் டைமண்ட் கிட்ட இருக்குது. இப்போ ரீசெண்டாக அந்த ஈவெண்ட் எடுத்தது புயா பஸ் இருக்குது. இப்போ தீபாவளிக்கு விட்டது. இது வந்து ஆமாசரிக்கு 7th ஆனிவர்சரி. இப்போ வந்து ஈவெண்ட்டு அடுத்த எமௌண்ட் பார்த்துக்கலாம். இது டியோ எமௌண்ட் இருக்குது. இது அரோரா பண்ணி எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் இந்த எமௌண்ட்டு அப்புறம் வாட்டர்லேண்ட் எமௌண்ட்டு ராம்பேஜ் அப்புறம் ஈவோ தாம்சன் அமௌண்ட்டு. அப்புறம் இது ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே போகலாம் இது போட்டுக்கிட்டு. அப்புறம் இது அந்த பூயா அமௌண்ட்டு. அப்புறம் இது டைமண்ட் இருக்குது. அப்புறம் இது மாடவேரி அமௌண்ட்டு. அப்புறம் ஸ்கேர் அமௌண்ட்டு மேட்ச்சு. அப்புறம் ஈவோ ட்ராகன் மேக்கு. அப்புறம் நான் ஃபஸ்ட்டு டைமண்ட் எடுத்த அமௌண்ட்டு. அப்புறம் இது மாஸ்டர் அமௌண்ட்டு. இது ஹீரோய்க்கு அமௌண்ட்டு. இதுவும் ஹீரோய்க்கு அமௌண்ட்டு. இது 4A1 நினைக்கிறேன். ஆமாம். அப்புறம் பூயா அமௌண்ட்டு. அப்புறம் ஃப்ரீயாக கொடுத்த அமௌண்ட்டு தான் இல்லை. அப்புறம் இது லாபியில் இருக்கும்போது வர அமௌண்ட்டு. அப்புறம் நம்மள்ட்ட எதுவுமே இல்லை. இது கார் ஸ்கின்னு. இது ரெண்டுமே டாப்அப் பண்ணி எடுத்தது. அப்புறம் இது ஒன்று அரோரா ஈவெண்ட்டு. அப்புறம் வேறு எதுவும் இல்லை. ஆமாம் இது இருக்கும். இது நம்ம மேப்பில் போகும்போது ஃப்ளைட்டில் போகும்போது அப்படியே போகலாம். ஃப்ளைட்டு பக்கத்தில் நடந்துக்கிருப்போம் நம்ம மட்டும். அடுத்து நம்ம கன் கலெக்ஷன் பார்க்கலாம். கன் கலெக்ஷனும் அது மாதிரி எதுவும் இல்லை. எவ்வளோ மட்டும்தான் மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன். அவர் 6 எவோ வச்சுருக்கேன். 4 எவோ மேட்ச்சு, 2 எவோ லெவல் 6. நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் லெஜெண்டரி கன் ஸ்கின். மீதி இருக்கிறதெல்லாம் நார்மலு. அப்புறம் இது ஒரு லெஜெண்டரி, இன்னொன்று நார்மலு. இது ஒரு லெஜெண்டரி. மீதி HM8 இருக்குது. A94 டைமுக்கு தான் இருக்குது. HM8 ஒரு லெவல் 6. A94 ஒரே ஒரு லெஜெண்டரி ஸ்கின்னு பர்மனெண்ட் இருக்குது. 2 டைமுக்கு இருக்குது. என்னது ஆகு வந்து ஒரு லெஜெண்டரி ஸ்கின்னு. பேராஃபில் ஒரு லெஜெண்டரி ஸ்கின்னு. மற்றதெல்லாம் நார்மலு. கிங்ஃபிஷர் வந்து ரெண்டுமே நார்மல் ஸ்கின் தான். G36 ஒரு லெஜெண்டரி. அப்புறம் இதில் எதுவுமே இல்லை சொல்லிக்கிற மாதிரி. அதான் டக்குன்னு போட்டுக்கிறீங்க. உட்பேக்கர் மட்டும் ஒரு லெஜெண்டரி இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எல்லா ஐயோவும் எடுக்கலாம். அப்புறம் M60 அப்புறம் UMP எல்லாமே நார்மல் ஸ்கின். லெஜெண்டரி இருக்குது. அதாவது ரேட் ஆஃப் டபுளு, டேமேஜ் சிங்கிளு, ரேஞ்ச் டபுளு, அக்யூரசி சிங்கிள். அப்புறம் MP40 லெவல் 6. அப்புறம் MP5 இதான் லெவல் 8 பண்ணணும். எல்லா டைமண்ட்லாம் பத்தாது. P90 2 லெஜெண்டரி ஸ்கின்னு. அதில் 1 டைமு ஒரு பர்மனெண்ட்டு. அப்புறம் தாம்சங்கு பர்மனெண்ட்டு. வெக்டர் ஒரே ஒரு லெஜெண்டரி. அப்புறம் மேக் 10 அதில் ஒரு லெஜெண்டரி தான். அப்புறம் பைசான் ஒரு லெஜெண்டரி. அப்புறம் M10 ஃபயர் M10. அப்புறம் இது இ பேட்ஜ் வாங்கினேன்.
அப்புறம் மேக் 10 மேகு. அப்போ ஏஎம்டபிள்யூ இது அது என்ன வாட்டர்லேண்டு, வேறு எதுவுமே இல்லை சொல்லிக்கிற மாதிரி. அது பிஸ்டலு, அப்புறம் யூஎஸ்பிக்கு 2 ஸ்கின்னு, டெசர்டிகளுக்கு 1, G36க்கு இது இ பேட்ஜு, அப்புறம் M500 இப்போ வந்து ஈவெண்ட்டு, வேறு WSB, அப்புறம் இது அவர் பேனலு, பேட்டு, இந்த கட்டானா இது நம்ம எக்யூப் பண்ண கட்டானா இல்லையே, அந்த ப்ளூ கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கட்டானா. ப்ளூவும் ஆரஞ்சு வந்துட்டு போங்க. இந்த இதுதான் நம்மளுக்கு பிடிச்ச கட்டானா. ஸ்கைட்டு, ஸ்பெஷல் எலிமினேஷன், அப்போ குனாயில், ஃபிஸ்ட் எதுவும் இல்லை. கிரெனேட் ஒரு 14 கிரெனேட் இருக்குது, நிறையா லெஜெண்ட்ரி இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். சில நார்மல் ஸ்கின்னும் இருக்குது. அப்புறம் க்ளூ வால் 14 இருக்குது, 17 இருக்குது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். ஃப்ரீயாக கொடுத்தது நிறையாவது இருக்குது, ஒரு 2-3 ஃப்ரீயாக கொடுத்தது. இது ஏன்னா டைமண்ட் கொடுத்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான வேலை டைமண்ட்களுக்கு பண்ணுறது. நருட்டோ ஈவெண்ட்டை போய் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். எல்லா ஈவெண்ட்டும் எடுத்தாச்சு. அந்த நம்மளுக்கு இந்த அக்கா ட்ரெஸ் தேவையில்லை, இது நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்து ஈவோ எல்லாத்தையும் எடுத்தாச்சு, லெஜெண்டரி ஆவரா எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நருட்டோ ஈவெண்ட்டுக்கு தான் டைமண்டு வேணும். அந்த ஈவெண்ட்டும் கூடிய சீக்கிரம் ஸ்பின்னிங் கண்டென்ட் வந்துடும், மறக்காமல் பாருங்கள். ஜிராயா, அப்புறம் கக்காஷி பண்டிலு, அப்புறம் நருட்டோ பண்டிலு. இது லுக் சேஞ்சர் வரும், அதுதான் வாங்கி ஆகணும். அப்புறம் சாஸ்கே பண்டில். சின்ன லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.